ஹலோ எவரிவன், வெல்கம் டு மேத்தஸ் சயின்ஸ். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷியோவையும் பர்சன்டேஜும் ஒரு இன்டர்லிங்க் பண்ணுற கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சொல்யூஷன் பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நம்ம கொஷின் படிக்கலாம் இப்போது. A man bought few kgs of rice of 3 varieties A, B, C in the ratio of their quantity 2:3:5 respectively, and started to sell them at 10% profit, 20% loss and 64% profit respectively. He sells only 80% of total rice and rest was returned at the same price as he bought. The price of these 3 varieties are rupees 30, rupees 40 and rupees 50 respectively. Calculate his total profit if he bought only 50 kgs and he sold all the rice of A and B type. So இந்த கொஷனில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ 50 kgs of rice and he sold only A and B type. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இந்த கொஷின் இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ 3 varieties such as A, B, C are the 3 varieties of rice. ஸோ இதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2:3:5 அப்படி இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, +10 -20 அண்ட் +64. இதுதான் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ஏக்கு 10%, பிக்கு -20% லாஸு அண்ட் சிக்கு 64% ப்ராஃபிட். அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், இந்த 50 kgயும் அண்ட் ஏ அண்ட் பி டைப்ஸை அவங்க செல் பண்ணுறாங்க. பட் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த டோட்டல் ரைஸ் தான் செலவு பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ 80%னா நம்ம அதுதான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ மொத்தமாக இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 + 3 + 5. ஸோ மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 பார்ட்ஸ். கரெக்டாக? இந்த 10 பார்ட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 kgs தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா 50 kgs. ஸோ 1 பார்ட் எவ்வளோ 5 kgs. ஸோ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 5 kgs. கரெக்டாக? ஸோ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 5 kgs. இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 வெரைட்டிஸ் என்ன ரேஷியோவில் இருக்குது, பைசாவில் 30 rupees per kg, 40 rupees per kg and 50 rupees per kg. ஓகேவா? இதெல்லாமே per kgs. ஓகேவா? 30 rupees per kg, 40 rupees per kg and 50 rupees per kg. மொத்தமாகவே 50 kgs தான் இருக்குன்னா அதில் 80% தான் செலவு பண்ணுறாங்கன்னா 50ல் 80% எவ்வளோ, 50ல் 80% இஸ் 40 kgs. கரெக்டாக? 40 kgs தான். அண்ட் ஏ அண்ட் பியை கம்ப்ளீட்டாக அவங்க செல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம 1 பார்ட் எவ்வளோ பார்த்தோம், 5 பார்த்தோம். 2 × 5 இஸ் 10 அண்ட் 3 × 5 இஸ் 15, 5 × 5 25. பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 50 kg மொத்தமாக அவங்க செலவு பண்ணலை, ஒன்லி 40 kg தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ 10 + 15 எவ்வளோ, 25. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 15 தான். கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் 15 தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ. ஓகேவா? ஸோ யூ ஹவ் டு கால்குலேட் ஃபார் தீஸ் குவான்டிட்டிஸ். ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்டாக. ஸோ 30ல் 10% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3. கரெக்டாக? ஸோ 3 × 10. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும், வில் பி கெட்டிங் +30. கரெக்ட்? நெக்ஸ்ட்டு 20% லாஸ். இந்த பியில் 20% லாஸ். அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா -8. கரெக்டாக? ஸோ -8 × 15. ஸோ எவ்வளோ வரும், -8 × 15. ஸோ வில் பி கெட்டிங் 120, -120. கரெக்டாக? அண்ட் நெக்ஸ்ட்டு 64% ப்ராஃபிட். ஸோ 50ல் 64% ப்ராஃபிட்டாக. அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32. ஸோ 32 × 15 எவ்வளோ, 32 × 15 is 480. கரெக்டாக? ஸோ 15 × 16 is 240. 240 × 2 is 480. கரெக்டாக? 480. ஸோ 480
நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் வில் கெட் தி ஆன்சர். கரெக்டாக? 480 மைனஸ் 90 எவ்வளோ? 480 மைனஸ் 90 which is known as 390. கரெக்டாக? ஸோ 390 தான் வந்து நம்மளோட total profit. Hope you all understood the problem. Any doubts, any suggestions, please comment sectionல pin பண்ணுங்கள். And உங்கள் எல்லாரையும் next set of questions ஓட வந்து பார்க்குறேன். Thank you for watching Math is Science.